இங்கே பாருங்க கடல் அலை எவ்வளோ அழகாக அடிக்குது. செம்மையாக இருக்கு பார்க்கறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயிலாக இருந்துச்சா ஃப்ரூட் மிக்சர் வாங்கியிருக்கேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா செங்கல்லாம் ரெடி பண்ணுவாங்கள்ல, அங்கே தாங்க வந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ செங்கல் கிடக்கு பாருங்களா, நிறையா கிடக்குங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஃபயர் பண்ண போகிறாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன அப்படியே பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போகிறீங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் எப்படி இருக்குது பாருங்களா, சூப்பராக இருக்குங்க. ஏன் இப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு செம மழைங்க. மழை பெஞ்சால் கூட பரவாயில்லைங்க, இடி இடிச்சது பாருங்கள், அவ்வளோ சவுண்டாக இருந்துச்சு, தூக்கமே இல்லைங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்களா, சுத்தமாக தூங்கவும் முடியலங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே கிளம்பி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா வெளில போய் தான் விளாக் எடுக்கலாம் சொல்லி கிளம்பிட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா காலையிலே அம்மா இட்லிலாம் சுட்டு வச்சுருக்காங்க. அதை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. ஆமாங்க, இன்றைக்கி எப்படி இருக்குன்னு தெரியல இந்த விளாகு. கொஞ்சம் என்டர்டைமாக இருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாப்பிட ஆரம்பிச்சாச்சுங்க, இதோட சாப்பிட வேண்டியதான். அதெல்லாம் பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சு தான் நல்லா இருந்திருக்குங்க. அம்மா பார்த்திங்கன்னா சட்னி வச்சுட்டாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா பொடியும் வச்சுருக்காங்க. பொடியில் வர பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய்லாம் ஊற்றி வச்சுருக்காங்க. அதுவும் வெறுசாக சாப்பிட்டோன்னா ஒரு நெடி மாரியே இருங்க. பொடி அந்த எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா கார சட்னியும் வச்சுருக்காங்க. அதையும் சாப்பிட்டுட்டு நம்ம அப்படியே கிளம்ப வேண்டியதாங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்ம வெயிலாக இருந்துச்சா ஃப்ரூட் மிக்சர் வாங்கியிருக்கேங்க. அதை குடிச்சிட்டு பீச்சுக்கு போக வேண்டியதாங்க. வெறும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் தாங்க நிறையா இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கம்மியான ப்ரைஸ் தாங்க, ஒரு 20 rupees தான். நல்லா சூப்பராக இருக்குங்க, ஹெல்த்தியான இதுதான் ஜூஸ். அதெல்லாம் பார்த்தா வெயிலே கம்மியாக தான் இருக்குது, ஆனால் ஜூஸ் குடிக்கணும் போல் இருந்துச்சா அதான் குடிச்சா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பீச்சுக்கு தாங்க வந்திருக்கோம். காலையில் சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் ஓவராக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டு பேஞ்ச மழையில் தண்ணியெல்லாம் எவ்வளோ தூரம் வந்திருக்கு பாருங்கள், சரி தூரம் வந்திருக்குங்க. அதேமாரி இல்லாமல் யாருக்கெல்லாம் பீச் ரொம்ப பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்குங்க பீச்செல்லாம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக தாங்க வந்திருக்கோம். அம்மாலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெளில போகிறாங்க, அதனால் நான் மட்டும்தான் வந்திருக்கேன். ஆமாங்க, அப்படியே கொஞ்சம் நேரம் பீச்சில் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதாங்க. ஆனால் பீச்சு சூப்பராக இருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு பேஞ்ச மழையில் இந்த கடல் அலை பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்டாக வருது, அதுதான் சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பீச்செலாம் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே பைக்கில் வந்துக்கிட்டே இருந்தேண்ணா. இந்த பாருங்களேன் ஒரு இடம் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹைட்டாக இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா நெருப்பெல்லாம் எரிஞ்சிகிட்டு இருக்குங்க. எவ்வளோ சூப்பராக எரியுது பாருங்களா. அது பக்கத்தில் போகிறதுக்கு வழி எப்படின்னு தெரிலங்க, தெரிஞ்சால் கண்டிப்பாக உங்களுக்கும் காமிக்கலாம். நான் தெரியுது பாருங்கள், ஒரு புகை மாரி போகுது பாருங்க, அழகா டவர் மாரி. அதாங்க அது. நானும் ரொம்ப நாளாக இந்த சைடு போயிட்டு இருப்பேன், பார்ப்பேன், ஆனால் போக முடியல. இன்றைக்கி சரி வந்து பார்க்கலான்னு சொல்லி வந்தால் எப்படி போகணுன்னே தெரியலங்க. ஃபுல்லாக இந்த சைடு பார்த்திங்கன்னா வெறும் கருவக்கடா இருக்கா, இதுக்கு எந்த சைடு வழி இருக்குதுன்னு தெரியலங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஆமாங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா நண்டு பிடிப்பாங்க, ஆனால் இன்றைக்கி யாரும் பிடிக்கலைங்க. இந்த இடம் கொஞ்சம் ஆனால் பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையாக இருக்குமா. இதில் தாங்க நண்டெல்லாம் நிறையா இருக்கும், இந்த கல் நண்டுன்னு சொல்லுவோம், அது ஏகப்பட்டது இருக்குங்க. ஆமாங்க, அப்படியே கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே நம்ம போக வேண்டியதான்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, செங்கல்லாம் ரெடி பண்ணுவாங்களே அங்கே தாங்க வந்திருக்கேன். அதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கல் இப்போ தான் அடுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா எல்லா கல்லுமே அறுத்தெல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த வெறுவு வச்சு தாங்க அடுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வீடு கட்டலாம் கல் நிறையா தேவைப்படும்ல, அதனால் இப்போ ரெடி பண்ணால் தான் கரெக்டாக வருங்க. அதனால் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெறுவு வச்சு ஃபுல்லாக அடுக்கிக்கிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா நைட்டு வர மழை பெஞ்சுதா, அதனால் நிறையா கல் வேறு கரைஞ்சிருச்சிங்க. இப்போது சரசரன்னு அடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா நான் ஈவினிங் ஏன்னா திருப்பி மழை வந்துடுமா, அதனால் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எவ்வளோ வெறுவு கிடக்கு பாருங்கள். எல்லா வெறுவுமே பார்த்திங்கன்னா கருவ வெறுவு தாங்க நிறையா இருக்குது. அதுதான் ரொம்ப நேரம் எரியுமா, அதனால் எவ்வளோ வெறுவு போட்டு வச்சுருக்காங்க பாருங்கள். நிறையா போட்டு வச்சுருக்காங்க. ஆமாங்க, அப்படியே உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன் எப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி. இங்கே பாருங்கள் எவ்வளோ கல்லுன்னு, சரி கல்லுங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இதில் தாங்க அந்த வெறுவெலாம் வைக்கணும். உள்ளே வச்சுருக்காங்க பாருங்கள். இது எப்படி அடுக்குறாங்க பாருங்கள். இந்தமாரி தாங்க அடுக்கணும் பெருசாக. இந்த வச்சு முடிச்சுட்டுங்க வெறுவெலாம் இந்தமாரி தாங்க வெறுவெலாம் வைக்கணும். அப்படியே நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள், அழகாக அடுக்கி. கீழே எவ்வளோ கல் கிடக்கு பாருங்கள். இதை அடுக்க தாங்க கஷ்டம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா திடீர்னு மழைகளை வந்துச்சுன்னா கஷ்டங்க. ஆனால் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். பார்க்குறது அவ்வளோ அழகாக இருக்குங்க. இதெல்லாம் அடுக்குன்னா ரொம்ப கஷ்டங்க. அதை பாருங்க, நைட்டு பேஞ்ச மழையில் கொஞ்சம் கொஞ்சம் கரைஞ்சிட்டுங்க. எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம மாற்றி அடிக்கிட்டோங்க, எல்லாம் சரிஞ்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வீட்டுக்கு வந்தாச்சுங்க. வீட்டுக்கு வந்து பார்த்தா அம்மா கொஞ்சம் வெளில போயிட்டாங்க. நம்ம வர்றப்பே புரோட்டா வாங்கிட்டு வந்தாச்சுங்க, எனக்கும் திவிக்கும். அதனால் புரோட்டா சாப்பிட வேண்டியதாங்க. செம பசிங்க. புரோட்டாவை நல்லா பிச்சு போட்டுங்க சால்னாவில் நல்லா சாப்பிட்டாவே இருக்குங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சமோசா நம்ம கடையிலே விற்றுதுங்க. அதையும் என்ன பண்ண போகிறோம்னா சால்னாவில் அப்படியே டிக் பண்ணி சாப்பிட வேண்டியதான். ஆமாங்க, புரோட்டா சமோசாலாம் சாப்பிட்டுட்டு ஒரு குளியலை போட்டுற வேண்டியதான். ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்தமாரி வெயிலாக இருந்துச்சுங்க, ரொம்ப டயர்டாகிடுச்சு. எனக்கு புரோட்டாவில் பார்த்திங்கன்னா சால்னா ஊற்றினா சாப்பிட பிடிக்காது. சக்கரை இருந்தாலே போதும், சாப்பிட்ருவோம். உங்களுக்குலாம் எப்படின்னு பிடிக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு விட்டுட்டு அப்படியே வெளில வந்தாச்சுங்க எங்கள் ஊர் சைடு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்களா எப்படி இருக்குன்னு ஒரு பூவு செம்ம அழகாக இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா வீட்டிலலாம் இருந்துச்சுன்னா இது மல்லிகைப்பூன்னு சொல்லுவாங்க. இது காட்டில் இருக்கிறதுனால மல்லிகைப்பூ வாசம் தாங்க வருது, செம்ம வாசங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வாட்டியே வந்திருப்போம் நாவப்பழம் விற்கிறதுக்காக. அப்போ பார்த்திங்கன்னா பழம் கம்மியாக தான் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பழம் நிறையாவே இருக்குங்க. அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே போக வேண்டியதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பழம் இருக்கான்னு பார்ப்போம். இப்போ தெரியுதா எப்படி இருக்குது, பிளாக்காக. சூப்பராக இருக்குங்க. போன வாட்டி வந்தப்போ ஒரு பழம் கூட கிடைக்காம ரொம்ப அவஸ்தைப்பட்டோம். இந்த வாட்டி பார்த்திங்கன்னா அப்படியே நின்றுக்கிட்டே போய்க்கலாங்க. நம்ம கழுவிலாம் சாப்பிட வேணாம், ஏன்னா டெய்லி மழை பெய்யுதா அதிலே வாஷ் பண்ணிடும். நல்லா இருக்கு பாருங்க நிறையா. இங்கே வரும் பழம் சூப்பராக இருக்குங்க. போன வாட்டி வந்தப்போ ரொம்ப காயாக தான் சாப்பிட்டோம், இந்த வாட்டி ரொம்ப பழமாகவே இருக்குது. ஆமாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாகு அங்கே எல்லா இடமா சுற்றி பார்த்துட்டு எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நாவப்பழமும் பிச்சு சாப்பிட்டாச்சுங்க. இதோட என்ன பண்ண போகிறோன்னா வீட்டுக்கு கொஞ்சம் நாவப்பழம் பிச்சுட்டு அப்படியே நம்ம கிளம்ப வேண்டியதாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸ் சந்திக்கலாம்.
பாய்.